ராசுகுட்டி மச்சான் அதே தேதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்தையும் அதே தேதியில வச்சுக்கலாம். பொண்ணும் அதே பொண்ணு ருக்மணி தான். ஏங்கண்ணு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளா? சொல்லல, ஆனா சொல்லிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டா? அவகிட்ட என் மான மரியாதை எல்லாம் அடகு வைக்க சொல்றியா? நான் படிக்காதவன், அந்த கோபம் அவனுக்கு இருக்குமல்ல, அதுல முன்ன பின்ன யோசிக்காம பத்திரிக்கை கிழிச்சு வீசிட்டு போயிட்டா. அதை ஏன் நீ கேவலம் பெருசுபடுத்திக்கிற? டேய், என்ன பொறுத்த வரைக்கும் இது மான பிரச்சனை, எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. இது பாருங்க. அப்போ என் மான மரியாதையை விட அவன் அவனுக்கு பெருசா போயிட்டாளா? சொல்லுடா, என்னோட பெருசா போயிட்டாளா? என்ன நீ சும்மா மான மரியாதை தானே பேசிட்டு இருக்கிறேன்? நான் நீ சேர்ந்துருந்தா தானே உனக்கு மான பிரச்சனை. நான் வேணா தனியா போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லு, அப்போ உன் மானம் போகாது. ஏண்டா தனியா போற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா, கல்யாணம்ங்கிறது ஒரு தடவை தான், அது அந்த பொண்ணு கூட தான். அதனால தனியா போறேன், என் சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. தப்பு கண்ணு, உங்க அப்பா கிட்ட நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டுக்க கூடாதுப்பா. என்னன்னா எங்க அப்பனுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்போது அவருக்கு பிறந்த எனக்கு அதே பிடிவாதம் இருக்கும்ல. ராஜகுட்டி, யார்கிட்ட என்ன பேசுறது புரியா பேசிக்கிட்டு இருக்க? வேண்டாமா வேண்டாமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. என் பிள்ளைகிட்ட ஒண்ணு சொல்லிடாதம்மா. இத பார், இது என் வீட்டு பிரச்சனை. நீங்க மூணாம் மனுஷி, நீங்க இதுல தலையிட வேண்டாம். யாரு? நாங்க மூணாம் மனுஷங்களா? இல்ல, நான் சொல்லி நான் தருவேன். நீ யாரு உனக்கு தெரியுமா? என்ன நீ யார் நான் யாருன்ட்டு? இத பாரு, நீ ரோட்ல கிடந்த அனாதை, உன்னை ஏத்து ஓட்டுனாங்க. ஐயோ, என் பிள்ளை இது எப்படி தாங்க போறா? ராசுகுட்டி, யார் சொன்னாலும் நம்பாத நம்பாத நம்பாத. நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா. அப்பா, நீ என் பிள்ளைதாப்பா.